சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலே தியானிக்கிற வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்திற்கு நாம் நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பி கொள்ளும் போது அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் படிக்கிறோம். அதிலே முதல் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடைய மகதிலேனா மரியாள் என்ன செய்கிறாள்? கல்லறையின் இடத்திற்கு செல்கிறாள். அவள் ஒரு காரியத்தை காண்கிறாள். கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்கிறதை அவள் காண்கிறாள். ஆகவே அவள் என்ன செய்கிறாள் என்றால், ஓடி போய் சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீடனாகிய யோவானிடத்திற்கும் போய் அதை அறிவிக்கிறாள். உடனே பேதுருவும் மற்ற சீஷனும், அதாவது யோவானும் என்ன செய்கிறார்கள்? கல்லறையினிடத்திற்கு போகிறார்கள். போய்விட்டு அவர்கள் பார்க்கிறார்கள், அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை சுற்றி இருந்த சீலைகள் அங்கே காணப்படுவதை காண்கிறார்கள். தலையை சுற்றி இருந்த சீலை மடித்து வைக்கப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் விசுவாசிக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்று. இந்த சம்பவங்களை எல்லாம் நாம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்போது மகதலேனா மரியாளை பற்றியும் அவள் கர்த்தரை கண்ட காரியங்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. மகதலேனா மரியாள் போய் என்ன செய்கிறாள் என்றால், மறுபடியும் கர்த்தரை பின்பற்றினவர்களிடத்திலே போய் சொல்லுகிறாள், தான் கர்த்தரை கண்டதாக சொல்லுகிறாள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து என்ன தன்னிடத்திலே சொன்னார் என்பதை குறித்தும் அவள் சீஷர்களுக்கு போய் அறிவிக்கக்கூடியவளாக காணப்பட்டாள். இயேசு கிறிஸ்து மரியாளிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் பிதாவினிடத்தில் ஏறி போக போகிறேன், ஆகையால் நீ போய் என்னுடைய சகோதரருக்கு அதை அறிவித்து, நான் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும், என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று சொல் என்று என்னுடைய சகோதரர்களுக்கு அறிவிப்பாயாக என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார் என்றால் அதற்கு காரணம், மரியாள் என்ன செய்கிறாள் என்றால் கண்ணீரோடு இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவளாக காணப்படுகிறாள். அவ்விதமாக தேடுவதற்கு காரணம் என்ன என்று நாம் படிக்கும்போது, மகதலேனா மரியாள் பிசாசு பிடித்தவளாக காணப்பட்டாள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, அவள் அவ்வளவு அன்புள்ளவளாக இயேசு கிறிஸ்துவை தேடுவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் படிக்கும்போது அறிந்து கொள்கிறோம். அவள் பிசாசு பிடித்தவளாக காணப்பட்டாள். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து அவளுடைய பிசாசை துரத்தினார். அவளுடைய ஜீவியத்திலிருந்து பிசாசுகள் நீங்கி போனது. ஆகவே அந்த நாளிலிருந்தே மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ஊழியத்தையும் நேசிக்கக்கூடியவளாக காணப்பட்டாள். வாசியுங்கள், லூக்கா 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோட கூட இருந்தார்கள்.
அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எண்ணப்பட்ட மரியாளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே 7 பிசாசுகள் மகதலேனா மரியாளுக்குள்ளாக காணப்பட்டது. ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் மரியாளுக்கு மிகவும் ஆசீர்வாதமானதாகவும் நன்மைக்குரியதாகவும் அவருடைய ஊழியத்தையும் அவரையும் அன்பு செலுத்துவதற்கு ஏதுவாகவும் அமைந்தது. ஆகவேதான் அவள் கண்ணீரோடு இயேசுவை தேடக்கூடியவளாக காணப்பட்டாள். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தெய்வ பிள்ளை, இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முதல் சத்தியம் என்னவென்றால், தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை செய்த தேவனை நாம் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. முன்னாட்களிலே நாம் கர்த்தரை தேடின விதத்திலே அல்ல, இன்னும் அதிகமாக நாம் தேவனை என்ன செய்ய வேண்டும்? தேடுகிறவர்களாக மாற வேண்டும். அப்படி தேடுகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்வார் என்றால், வெளிப்படுவார். தம்முடைய வார்த்தைகளை அவர்களிடத்திலே உரைப்பார். அவருக்கென்று சேவை செய்யக்கூடிய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று. பிரைஸ் தி லார்ட். அவள் தேடின போது ஒரு தோட்டக்காரனாக நின்று கொண்டிருந்த ஒரு மனிதனை காண்கிறாள். இயேசுவை எடுத்துக்கொண்டு போனதுண்டால் தனக்கு தரும்படி கேட்பதை நாம் படிக்கிறோம். ஆகவே அவளுடைய எண்ணமெல்லாம் எவ்விதமாக காணப்பட்டதென்றால், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை கனப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் காணப்பட்டாள். இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் சரீரத்திலே சில சின்ன மாற்றங்கள் தோற்றத்திலே உண்டாகி இருந்திருக்கலாம். ஆகவே முதலாவது அவளால் என்ன செய்ய முடியவில்லை? அவரை இயேசு கிறிஸ்து என்று தன்னுடைய மாம்ச கண்களிலே உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் மரியாளே, நீ யாரை தேடுகிறாய் என்கிற சத்தம் கேட்டபோது, அந்த மரியாளே என்கிற சத்தத்தை கேட்டபோது அவள் ரெகக்னைஸ் பண்ணினாள். அவள் திரும்பி பார்த்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அந்த சத்தத்தை சரியாக ரெகக்னைஸ் பண்ணி, அது தன்னுடைய போதகருடைய சத்தம்தான் என்பதை அறிந்து கொண்டு ரபூனி என்று சொல்வதை நாம் படிக்கிறோம். ரபூனி என்றால் போதகரே என்று அர்த்தமா? தெய்வ பிள்ளையே, இப்படியாக தான் மரியாள் கர்த்தரை தேடுகிறவளாக இருந்தபடியினால் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவளாக மாறினாள். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்கிற வசனத்திற்கு சாட்சியாக மாறினாள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை பாதையிலே கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கலாம். கர்த்தர் சில நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், அதிகமாக தேவனை தேடும் போது தேவன் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு கொடுப்பார், வெளிப்படுத்தல்களை கொடுப்பார், நம்மை அவருடைய சேவையிலே பங்கு பெறும்படியாக வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். நம்முடைய கண்கள் போதகரை காணக்கூடியதாக இருக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லப்படுகிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தருடைய வழியிலே நடக்கக்கூடியவர்களாக காணப்படுவோம். தெய்வ பிள்ளையே, அடுத்ததாக ஒவ்வொருவரும் தேவனை விசுவாசிக்க வேண்டுமானால் அவர்களுடைய வாழ்க்கையிலே சில அடையாளங்கள் தேவைப்படலாம். அந்த கல்லறைக்கு ஓடி சென்ற பேதுருவுக்கும் யோவானுக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை விசுவாசிக்க அங்கே காணப்பட்ட சீலைகள், இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை சுற்றி இருந்த சீலைகள், அவருடைய தலையை சுற்றி இருந்த சீலைகள், அவைகளை கண்டது போதுமானதாக இருந்தது. தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம். முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதை கண்டார்கள்? இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை சுற்றி இருந்த சீலைகள் அங்கே காணப்படுவதை கண்டார்கள். அவருடைய தலையை சுற்றி இருந்த சீலைகள் அங்கே மடித்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டார்கள். அதுவே அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்று விசுவாசிக்க. பேதுருவுக்குள்ளாகவும் விசுவாசம் இருந்தது. ஆனால் அந்த அன்பின் சீஷனாகிய யோவானுடைய விசுவாசம் எப்படி இருந்ததுன்னா, பேதுருடைய விசுவாசத்தையும் அனல் மூட்டக்கூடியதாக இருந்தது. அதனாலதான் அதுக்கு பிறகு அவங்க 2 பேருமே திரும்ப தங்களுடைய இடத்திற்கு சென்றார்கள் என்று நாம் படிக்கிறோம்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாக ஓடி முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்து அதற்குள் குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்த மற்ற சீஷன், அது யார்? யோவான், அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் என்று படிக்கிறோம். அப்ப முதல்ல அன்பின் சீடனாகிய யோவான் தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்க கூடியவராக இருந்திருக்கிறார். அந்த விசுவாசம் பேதுருடைய விசுவாசத்தையும் கூட அனல் மூட்டக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஆகவேதான் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள் என்று படிக்கிறோம். ஆகவே தெய்வ பிள்ளையே, வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், ஒரு நாளும் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலே நீங்கள் குறைவுபடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. விசுவாசிக்கிறவர்கள் தான் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். விசுவாசிக்கிறவர்களால் தான் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவர்களால் தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த நற்செய்தியை அறிவிக்க முடியும். அநேகருடைய விசுவாசத்திலே வித்தியாசங்கள் இருக்கலாம். சிலருக்கு ஒரு சிறிய காரியம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை விசுவாசிக்க போதுமானதாக இருக்கும். ஆனால் சிலர் தோமாவை போல பெரிய அடையாளங்களை கேட்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கண்டு விசுவாசிப்பவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த சீடர்களுக்கு, பேதுருக்கும் யோவானுக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற அடையாளம் வெற்றியை பறைசாற்றுவதற்கு ஏதுவாக காணப்பட்டது. மரியாளை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் எவ்விதமாக காணப்பட்டது என்றால், அன்பிற்கு ஒரு திருப்தி உண்டானதாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, நாம் தேவனிடத்திலே அன்பு கூறும் போது அதிலே ஒரு திருப்தி உண்டாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு திருப்தியை நாம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் தேவனை துதிப்பதினாலே நமக்கு மகிழ்ச்சி உண்டாகாது. ஆனால் அன்றைக்கு மரியாளுக்கு அவள் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த அன்பிலே ஒரு திருப்தி உண்டாவதற்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அமைந்தது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் லவ், அது மிகவும் தெய்வீக வாழ்க்கையிலே அவசியமாய் இருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால் அதுல ஒரு திருப்தி இருக்கும் போதுதான் நம்முடைய தெய்வீகம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். நாம் வெட்கப்பட்டு போகாதவர்களாக இருப்போம். அன்றைக்கு மரியாள் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த நம்பிக்கை வெட்கப்பட்டு போகாத வண்ணம் அமைந்தது. ரோமர் 5:5 படிக்கிறோம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, இந்த சீடர்கள் எல்லாரும் விசுவாசத்திற்கு மாதிரிகளாக காணப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே படிக்கிறோம், யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே படிக்கிறோம், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றே தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்கிறார். ஏன் யூதர்களுக்கு சீஷர்கள் பயந்தார்கள் என்றால், இயேசுவுக்கு என்ன செய்தார்களோ அதையே இயேசுவை பின்பற்றின தங்களுக்கும் செய்ய வாய்ப்புண்டு என்பதை சீஷர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசுவை கொலை செய்தார்கள் என்றால் அவரை பின்பற்றின நெருங்கின சீடர்களுக்கும் அவ்விதமான துன்பங்கள் வரலாம் என்று அவரை பின்பற்றின சீடர்கள் எல்லாரும் பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த பயம் எப்பொழுது நீங்கும் தெரியுமா? பெந்தேகோஸ்தே நாளிலே இயேசு கிறிஸ்து பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி கொடுத்தாரே, அந்த நாளிலே முழுமையாக அந்த பயம் நீங்கக்கூடியதாக இருந்தது. இந்த இடத்திலே சீஷர்கள் எல்லாரும் யூதர்களுக்கு பயந்து ஒரு வீட்டிலே கதவை பூட்டி உள்ளே
அமைதலாக காணப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நடுவே வந்து நின்றார் என்று படிக்கிறோம். அப்ப இந்த உயிர்த்தெழுந்த சரீரம் எவ்விதமான தன்மையோடு காணப்படுகிறது என்றால், அது தேவன் மனுஷனை அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமான சாயலோடு காணப்பட்டிருந்திருக்கிறது. ஆனால் அந்த சரீரம் அநேக கட்டுப்பாடுகளை கடந்து பிரவேசனம் செய்யக்கூடிய ஒரு சரீரமாக இருந்திருக்கிறது. அவர் சீஷர்கள் இருந்த இடத்திலே வந்து நிற்கிறார். தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலேயும் கூட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ஒரு 5 ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது இங்கே படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து பூட்டியிருந்த வீட்டிற்குள் பயந்திருந்த சீஷர்கள் மத்தியிலே வந்து நிற்கிறார். இது எதை காட்டுகிறது என்றால், தம்மை பின்பற்றின சீஷர்களோடு தேவனுடைய சமூகம் காணப்படுகிறது என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கை பாதையிலே நமக்கு மிகவும் முக்கியமானது என்னவென்றால் தேவனுடைய சமூகம்தான். ஊழியக்காரர்களுக்கு மிகவும் முக்கியம் என்னவென்றால் தேவனுடைய சமூகம்தான். லீடர்ஸுக்கு மிகவும் முக்கியமானது என்னவென்றால் தேவனுடைய சமூகம்தான். ஆகவே இந்த காலை வேளையிலே ஜெபியுங்கள். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை பாதையிலே பலவிதமான சோதனைகள் இருக்கலாம். கர்த்தாவே, பயப்படக்கூடிய நேரங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் அந்த எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் உம்முடைய சமூகம் மாத்திரம் எங்களோடு இருக்க வேண்டும். அதையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அதுவே மேலானது. அதையே நாங்கள் விரும்புகிறோம். உம்முடைய சமூகம் எங்களை விட்டு விலகாதிருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாக காணப்படுங்கள். சங்கீதக்காரர் 23ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு முதல் ஆசீர்வாதமாகிய தேவ சமூகம் நம்மோடு இருக்க பண்ணுகிறார் தேவன் என்பதை விளங்க பண்ணக்கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? சீடர்களுக்கு மத்தியே பூட்டி இருந்த வீட்டிற்குள்ளே வந்து நிற்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சமூகம் நமக்கு மிகவும் முக்கியமானது. வேத வசனத்திலே ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். அப்ப இந்த சீடர்கள் எல்லாரும் பயத்தோடு காணப்படுகிறார்கள். அந்த பயப்படுகிற வேளையிலே ஒரு ஆறுதலான வார்த்தைகள் அவர்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லாரும் பயப்படாதீங்க, நான் உங்களோட தான் இருக்கிறேன், நீங்கள் திகைக்க வேண்டாம், என்னால உங்களை பலப்படுத்த முடியும், என்னால உங்களுக்கு சகாயம் பண்ண முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து விளங்க பண்ணும் விதமாக அவர்கள் மத்தியிலே வந்து நிற்கிறார். எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார், எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார், என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டே வருகிறார். ஜனங்கள் எல்லாரும் ஓரேப் மலை அருகே வந்து நிற்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்திலே பேசுகிறார். ஜனங்களை அந்த இடத்தை விட்டு வழி நடத்தி கொண்டு கானான் தேசத்திற்கு கொண்டு செல்லும்படியாக பேசுகிறார். அப்பொழுது மோசே கர்த்தரை பார்த்து சில காரியங்களை ஞாபகப்படுத்துகிறார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு
கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்த்தருக்கு மோசே அவர் சொன்னதை நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. தெய்வ பிள்ளையே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 26 வசனத்தை படிக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். நீ நீதிமான் என்பதை எனக்கு முன்பாக விளங்க பண்ணு என்று பேசக்கூடியவராக இருக்கிறார். வாசியுங்கள் அந்த வசனத்தை. ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல் என்று குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்ப மோசே தேவனுக்கு நினைப்பூட்டினது தவறல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். மோசேக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், என்னுடைய கண்களிலே உனக்கு என்ன உண்டு? கிருபை உண்டு. அதற்கேற்ற விதத்திலே நான் உன்னை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் பேசி இருந்திருக்கிறார். ஆகவே அதை நினைப்பூட்டி மோசே தேவனிடத்திலே சொல்லுகிறார், உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், அதற்கேதுவாக உம்முடைய கண்களிலே எனக்கு என்ன கிடைக்கட்டும்? கிருபை கிடைக்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தருக்கே நினைப்பூட்டக்கூடியவராக இருக்கிறார். அந்த வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்து தேவனுடைய வழியை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய சமூகம் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சமூகம் மிகவும் விலையேற பெற்றது. ஒரு லீடராக இருந்தால், ஜனங்களை வழிநடத்தக்கூடிய தலைவனாக இருப்பவனுக்கு யாருடைய சமூகம் வேண்டும்? கர்த்தருடைய சமூகம் வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய சமூகம் இருந்தால்தான் தேவன் எவ்விதமாக வழி நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றவர்களாக விளங்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் சங்கீதம் 103 சங்கீதம் 7 வசனத்திலே படிக்கிறோம், அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். ஆகவே தெய்வ பிள்ளையே, தேவனுடைய சமூகம் இருக்குமே ஆனால், தேவனுடைய வழிநடத்துதல் இருக்குமே ஆனால், அதற்கேதுவாக கர்த்தருடைய கண்களிலே கிருபை உண்டாய் இருக்குமே ஆனால் பயம் இருக்காது. அதை தான் தேவன் பூட்டி இருந்த அறைக்குள்ளே காணப்பட்ட சீடர்கள் மத்தியிலே வந்து நின்று, நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லும் விதமாக காணப்படுகிறார். அப்ப நீங்க இந்த முதல் ஆசீர்வாதத்தை குறித்து செய்தியை கேட்கும் போது நீங்கள் ஜெபிக்க வேண்டும், கர்த்தாவே எப்பொழுதும் உம்முடைய சமூகம் என்னோடு இருப்பதாக என்று. உம்முடைய வழிநடத்துதல் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். A prayer for God's presence is necessary. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் மகிமையும் கனமும் அவர் சமூகத்திலே தான் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்திலே தான் காணப்படுகிறது. சிவந்த சமுத்திரத்தை கடக்க முடிந்தது எதனால்? தேவனுடைய சமூகம் உண்டாயிருந்தபடியினால் தான். தெய்வ பிள்ளையே, அநேகர் தேவ சமூகத்திலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காமல் போனபடியினால் தண்டனையை பெற்றுக்கொண்டார்கள். யோசித்து பாருங்க, நேபுகாத் நேச்சார் தனக்கு மேலாக ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தேவனுக்கு கொடுக்காமல் தனக்கென்று எடுத்துக்கொண்டபடியினால் மிருகங்களை போல புல் மேய்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏரோது ராஜாவை குறித்து படிக்கிறோம், கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாமல் போனபடியினால் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான் என்று படிக்கிறோம். புழுபுழுத்து இறந்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப தேவனுடைய சமூகம் மிகவும் விலையேற பெற்றது. தேவனுடைய சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் தேவனுக்கு துதி பலிகள் மூலமாக செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த மகிமையை நாம் நமக்கென்று எடுத்துக்கொள்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் தேவனுக்கே கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது எந்த பயமும் நம்மை மேற்கொள்ளாது. நாம் நிச்சயமாகவே சொல்லுவோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரே நாங்கள் ஆராதிக்கிறோம், அவர் எங்களோடு இருக்கிறார்,
அவருக்கே எங்கள் மகிமையை செலுத்துகிறோம், எங்களுக்கு தவறான பயம் இல்லை என்று சொல்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக நாம் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து வந்து அவர்கள் நடுவே நின்றவராக மாத்திரமல்ல, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அப்ப சமாதானம் என்று சொல்லும் போது இனி உங்களுக்கு கலக்கம் இல்லை, இனி உங்களுக்கு மன அமைதி உண்டு என்று சொல்லுகிறவராக காணப்படுகிறார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது படிக்கிறோம், அங்கே பவுல் ரோம சபையாருக்கு எழுதுகிறார், சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்ப நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாக நம்மோடு இருக்கும்போது கலக்கம் இருக்காது, தவறான பயம் இருக்காது. ஆவியின் கனியிலே ஒன்றுதான் சமாதானம். சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தர் தமது ஜனங்களுக்கு என்ன செய்வாராம்? சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று படிக்கிறோம். தேவன் நமக்கு பயப்படும் ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப தேவன் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கும் போது, தேவனுடைய சமூகம் நம்முடைய உள்ளத்திற்குள் காணப்படும் போது, அது தேவனுடைய ராஜ்யமாக நம்முடைய ஜீவியத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நீதி இருக்கும், தேவனுடைய சமாதானம் இருக்கும், பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம் காணப்படும். அப்ப எப்பயுமே நீங்க மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். உங்க வாழ்க்கையிலிருந்து தேவ சமூகம் விலகாதபடி கவனமாக இருக்க வேண்டும். என்னைக்கு தேவ சமூகத்திலிருந்து கொஞ்சம் விலகுறீங்களோ அங்க பாவ உலகத்தினால் உண்டான பயம் உண்டாகும், சாபங்களினாலே உண்டாகிற பயம் உண்டாகும், தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே பிரிவினை உண்டாகும், உள்ளத்திற்குள்ளே கலக்கம் உண்டாகிவிடும். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற பரிசுத்த ஆவி பலமும் அன்பும் உள்ளதாய் இருக்கும், தெளிந்த புத்தியை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும், பயத்தை நீக்கக்கூடியதாய் இருக்கும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, கர்த்தர் சொல்லுகிறாரே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறாரே, எப்படி அந்த சமாதானம் கிடைக்கும் தெரியுமா? தேவன் உங்களோடு இருப்பாரே, ஆனால் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது உங்கள் ஜெபத்தை கேட்டு மறு உத்தரவு அருளி செய்து நீங்கள் கேட்கிற காரியங்களை உங்களுக்கு நன்மையாக கொடுப்பார். அப்படிப்பட்ட தேவன் தான் சமாதானம் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் இதுவரைக்கும் என்னிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை சொன்னேன் என்று குறிப்பிடுவார். வாசியுங்கள், யோவான் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்ப எதனால துக்கம், எதனால துயரம்? இயேசு கிறிஸ்து மரித்து போய்விட்டார். அந்த ஒரு இமை பொழுது உண்டாகிற துக்கம், அந்த நேரத்துல பாவ உலகம் என்ன செய்யுது? சந்தோஷப்படுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த பாவ உலகத்திற்கு உண்டாகிற கொஞ்ச நேர சந்தோஷம், கொஞ்ச நேரம் வெற்றியாக தோன்றுகிற காரியம், அது உண்மையான வெற்றி அல்ல. ஆனா தேவ ஜனங்களே, உங்கள் துக்கம் அது அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடக்கூடிய லேசான உபத்திரவத்தை போல இருக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி தான் நிரந்தரமான வெற்றி என்று குறிப்பிடுகிறார். அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு காரியத்தை விவரிக்கிறார். ஒரு கர்ப்பவதியாய் இருக்கக்கூடிய ஸ்திரீ பிள்ளைய பெற்றெடுக்கிறதற்கு முன்பு எவ்வளவு வேதனைப்படுவா, அதுபோலதான் இயேசு மரித்து விட்டார், தங்களோடு இல்லை என்பதை நினைத்து அவரை பின்பற்றினவர்கள் எல்லாரும் அந்த கர்ப்பவதியான ஸ்திரீக்கு உண்டாயிருக்கக்கூடிய வேதனை எப்படி இருக்குமோ அப்படி துயரப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து விவரிக்கிறாள், பிள்ளைய பெற்ற பிறகு அந்த பிள்ளைய பார்த்து அவ சந்தோஷப்படுவா, முன்னால அவ துயரப்பட்ட நிலையிலிருந்து விடுதலை பெறுவாள், அவளுடைய துக்கம் எப்படி மாறுது? சந்தோஷமா மாறுது. அப்படிதான் தேவ ஜனங்களே, உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்து நிமித்தமாக வருகிற துயரங்கள், பாடுகள்,
கஷ்டங்கள், உபத்திரவங்கள் அதெல்லாம் அதிசீக்கிரத்தில் நீங்கக்கூடிய லேசான உபத்திரவமா இருக்கு. அதெல்லாம் நிரந்தரமானதல்ல. தேவ சமூகம் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு என்ன உண்டாகும்? சமாதானம் உண்டாகும். தேவனை காணும் போது, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்கிற அனுபவத்தோடு காணப்படும் போது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். அந்த சமாதானம் எதனால உண்டாகுது? இயேசு கிறிஸ்து எங்களோட இருக்கிறாரு. அதனால அவருடைய நாமத்தினால நாங்க பிதாவினிடத்துல ஜெபிக்கிற காரியங்கள்ல எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவருடைய நன்மை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். எங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அதனால எங்களுக்கு எப்பயும் என்ன உண்டு? சமாதானம் உண்டு. அதைத்தான் தொடர்ந்து அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். 22ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது, அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். ஏன்? ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட இருக்கிறார்ல. ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் என்னோட இருக்குல்ல, அது போதுமானது. எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் சரி, கர்த்தர் என்னோடு இருப்பாரே ஆனால் அதுக்கு மேல நான் என்ன கேட்க வேண்டியது இருக்கு? அவர் வழி நடத்துவாரு. அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்ப சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உரைக்கிறார் என்றால் அதன் மூலமாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களோடு இருக்கிறேன், உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறேன், நீங்கள் கேட்கிற நன்மையை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். காரணம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே எப்பொழுதும் பூமிக்குரிய நன்மைகளையே கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில அடைய வேண்டிய கிருபை வரங்களை ஆசீர்வாதமாக கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஒரு தகப்பனிடத்திலே மகன் வந்து அப்பம் வேண்டும் என்று கேட்டால் கல்லை கொடுப்பானோ? மீன் வேண்டும் என்று கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? முட்டை வேண்டும் என்று கேட்டால் தேளை கொடுப்பானோ? கொடுக்க மாட்டான். அப்படி இருக்க உங்கள் பரமபிதாவினிடத்தில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை கேட்பீர்களானால் அதை உங்களுக்கு எப்படி அருளாதிருப்பார்? ஆம் தெய்வ பிள்ளை, எதை கேட்க வேண்டுமோ அதை நீங்கள் தேவனிடத்தில் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கேட்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக யோவான் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கொடுக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசீர்வாதம் என்னவென்றால், கர்த்தருக்குள் எப்பொழுதும் தம்முடைய ஜனங்கள் சந்தோஷமாய் இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஆஸ்திகள் இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், ஆனால் சந்தோஷம் இல்லை என்றால் அது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்காது. அப்ப இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து மரித்து போனார் என்கிற எண்ணத்தோடு இருந்தவர்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை நினைத்த போது, விசுவாசித்த போது இழந்து போன சமாதானத்தை அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அவர்கள் அவரை கண்டபோது என்ன செய்தார்கள்? சந்தோஷப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். அப்ப 2 தடவை சமாதானம் என்று சொல்கிறார். முதலாவதும் அவர்கள் மத்தியிலே வந்து நின்று சமாதானம் என்று சொல்கிறார். அது பொதுவாக ஒரு வாழ்த்துதல் சொல்லக்கூடிய ஒரு சமாதானமாக காணப்பட்டது. ஆனா இந்த இரண்டாவதாக மறுபடியும் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறாரு. இந்த சமாதானம் எப்படிப்பட்டது என்றால், இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றி வந்தவர்களை அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக சமாதானத்தோடு
அனுப்புவதற்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் அங்கே சொல்லுகிறார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப பொதுவாக சமாதானம் என்று சொல்லுகிற வாழ்த்துதலுக்கும் இரண்டாவது ஊழியம் செய்யும்படியாக சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற காரியத்திற்கும் என்ன உண்டு? வித்தியாசம் இருக்கிறது. ஆகவேதான் இங்கே சொல்லுகிறார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். அப்ப இந்த மூன்றாவது ஆசீர்வாதத்தை குறித்து செய்தி கேட்கும் போது நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணணும். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை உரைத்திருக்கிறீர், அது வெறும் ஒரு பொதுவான சமாதானமாக இருக்கக்கூடாது, நாங்களும் உமக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அதனாலதான் ஆராதனை வேளையிலே தேவாவியானவர் வெளிப்படுத்தினார், ஒரு மனிதன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நானும் உங்களை கடாட்சிப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? அதுதான் கர்த்தர் அவருடைய கரத்துல உங்களை அலங்காரமான கிரீடமாக வைத்துக் கொள்வார், ராஜ முடியாக காணப்படும்படியாக செய்வார். ஆகவேதான் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல படிக்கிறோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்களுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய சம்பத்தாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். என் சம்பத்தை சேர்க்கும் நாளில் நீங்கள் என்னுடையவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். அப்ப நாம் இந்த மூன்றாவது ஆசீர்வாதமாகிய சமாதானத்தை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மூலமாக பெற்றிருக்கிறோம் என்பதை எதன் மூலமாக விளங்க பண்ண வேண்டும் என்றால், அவரை நேசித்து அவருக்காக சேவை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய பார்வையிலே விலையேற பெற்ற சம்பத்தாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் உங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய நாளிலே நீங்கள் அவருடைய பார்வையிலே அருமையானவர்களாக இருப்பீர்கள். அவருடைய சந்தோஷம் உங்களிலே நிறைவாய் இருக்கிறது என்பதை விளங்க பண்ணக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நான்காவதாக நாம் யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இந்த ஊதுதல் என்பதை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆதியிலே தேவன் ஆதாமை சிருஷ்டித்த போது நாசியிலே அவருடைய சுவாசத்தை ஊதினார் என்று படிக்கிறோம். அதே போல பள்ளத்தாக்கிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி நின்று கொண்டிருந்த வேளையிலே உலர்ந்த எலும்புகள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே ஒரு ரூவா காற்று வீசுகிறது, அது எலும்புகளையும் நரம்புகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்தது. மாம்சமானது எலும்புகளையும் நரம்புகளையும் மூடக்கூடியதாக இருந்தது. அந்த திரள் கூட்டமான எலும்புகள் சேனையாக நிற்கக்கூடியதாக காணப்பட்டது. அப்ப இந்த ஊதுதல் என்று சொல்லும் போது, பிரைஸ் தி லார்ட், அது என்ன செய்கிறது என்றால், முதலாவது மனிதனை ஒரு ஜீவாத்மாவாக மாற்றுகிறது. மனிதனை உயிரோடு இருக்க வைக்கக்கூடிய ஒரு சுவாசமாக, ஜீவனாக, ஆவியாக காணப்படுகிறது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியை ஊதுகிறார் என்று சொல்லும் போது அது ஒரு வல்லமை, தெய்வீக வல்லமையாக காணப்படுகிறது. அது என்ன செய்கிறது என்றால், மனிதனை புதிய மனிதனாக மாற்றுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மனிதனிலே என்ன இருக்காது என்றால், தவறான பயம் இருக்காது. ஆகவே தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய வல்லமையை மனிதனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கும் வண்ணமாக ஊதி பரிசுத்த ஆவியை கொடுக்கிறேன் என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தேவன் எப்படி மனுஷனை ஜீவாத்மாவாக்கினார் என்பதை குறித்து படிக்கிறோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே எப்படி உலர்ந்த எலும்புகளை சேனையாக உயிரடைய செய்து பள்ளத்தாக்கிலே நிற்க பண்ணினார் என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். ஆனால் அந்த அனுபவங்களை போல அல்ல. இங்கே இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றி வந்த சீஷர்கள் மத்தியிலே நின்று கொண்டு சொல்லுகிறார், அவர்கள் மேல் ஊதுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவி என்ன செய்கிறது என்றால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சுவாசம் என்ன செய்கிறது என்றால், தைரியமற்ற சீஷர்களுக்கு தைரியத்தை கொடுத்து அவர்களை புதிய மனிதனாக மாற்றுகிறது. இந்த நாளிலே யாராவது தைரியத்தை இழந்து காணப்படுகிறீர்களா? தவறான பயத்தோடு காணப்படுகிறீர்களா? சமாதானத்தை இழந்து காணப்படுகிறீர்களா? தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்குமா என்கிற கேள்வியோடு காணப்படுகிறீர்களா?
இந்த செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உயிரோடு எழுந்த கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறபடியால் அவருடைய சமூகம் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாது. அவருடைய கண்களிலே தயவு உண்டு, அவருடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைக்கும். அவர் உங்களை எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் கூட இருந்து கைவிடாமல் பலப்படுத்தி சகாயம் பண்ணி வழி நடத்தக்கூடியவராக இருப்பார். தடைகளை நீக்கக்கூடியவராக இருப்பார். கோணலானவைகளை செவ்வையாக்கக்கூடியவராக இருப்பார். அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருப்பார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களிலே ஏற்ற வேளையிலே அவர் உங்களுக்கு செய்கிற நன்மைகள் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமானதாகவே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவன் தம்முடைய சித்தத்தின்படி, தம்முடைய வசனத்தின்படி உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதகரமாக தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பரலோகத்திலே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்து தேவன் என்னென்ன முன்குறித்திருக்கிறாரோ அதை நிச்சயமாகவே ஏற்ற வேளையிலே நிறைவேற்றுவார். அவர் அதின் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிற தேவன். மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்கிறார் என்றால் தைரியத்தை கொடுக்கிறார். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான். இனிமேல் நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் செத்து போன தெய்வத்தை அல்ல ஆராதிப்பது, உயிரோடு இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நித்திய ராஜ்யத்திலே பங்கு பெறும்படியான மேன்மையான சுதந்திரத்தையும் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வருகிறார். அவர் சொன்னார், நான் போகிறேன், நான் போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து மறுபடியும் உங்களை நான் இருக்கிற இடத்திலே கூட்டி கொண்டு செல்வேன் என்று சொன்னார். உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார், வல்லமையை கொடுக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிலேயும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலேயும் பலப்படுங்கள். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே தேவ பலனாய் இருக்கிறது. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வல்லமை நிறைந்த வாழ்க்கையாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5ஆவதாக யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னியாதிருக்கும் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாரே, இவர்கள்தான் முதன்மையானவர்களாக இயேசுவினுடைய சீடர்களாக தேவனுடைய வல்லமையை சுவிசேஷம் அறிவிப்பதற்கென்றும் பயம் நீங்குவதற்கென்றும் தைரியத்தை பெற்றுக்கொள்வதற்கென்றும் சமாதானம் அடைவதற்கென்றும் சந்தோஷப்படுவதற்கென்றும் சிறப்பு உரிமையை பெற்றவர்களாக மாறினார்கள். நீங்க சொல்லணும், தேவனுடைய வல்லமை எங்களுக்குள்ள இருக்கு, நாங்க தேவனிடத்திலிருந்து சிறப்பான ஒரு உரிமையை பெற்று இருக்கிறோம், பிரிவிலேஜ் இருக்கு எங்களுக்கு, அதனால எங்களுக்கு தவறான பயம் இல்லை, சமாதானம் இருக்கு, அவரை காண்கிறோம், சந்தோஷப்படுகிறோம், தேவனுடைய சமூகம் எங்களோட இருக்கு, அவருடைய வழிநடத்துதல் உண்டு, அவருடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்கும். ஆகவே இந்த சிறப்பு உரிமையை பெற்றுக்கொண்ட நாங்கள் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் போது, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷமாக அறிவிக்கும் போது, அதை கேட்டு மனம் திரும்புகிறவர்களுக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு எந்த விதத்திலே மன்னிக்கப்படும் என்று சொன்னாரோ அப்படியே நாங்கள் ஜனங்களுக்கு உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் போது மனம் திரும்புகிறவர்களுக்கு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படிப்பட்ட சிறப்பு உரிமையை ஊழியம் செய்கிற எங்களுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வல்லமை இருக்கிறதா? சிறப்பு உரிமையை பெற்றிருக்கிறீர்களா? நீங்கள் முதலாவது தேவ சமாதானத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தரை தரிசிக்கிறவர்களாக சந்தோஷத்தோடு ஜீவிக்கிறீர்களா? தேவ சமூகம் உங்களோடு இருக்கிறதா? தேவனுடைய வழி நடத்துதல் உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக கர்த்தருடைய கண்களிலே கிருபை உண்டாயிருக்கிறது என்கிற அனுபவத்தோடு ஜீவிக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது, நீங்கள் கடந்து சென்று கர்த்தருடைய சுவிசேஷத்தை பறைசாற்றும் போது மனம் திரும்புகிறவர்களை பார்த்து நீங்கள் சொல்ல முடியும், என் தேவன் உன் பாவங்களை மன்னிக்கிறார் என்று. மனம் திரும்பாதவர்களை பார்த்து நீங்கள் சொல்ல முடியும், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று. இந்த ஒரு
பிரிவிலேஜை தேவன் தம்முடைய ஊழியர்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்களை போல வாழ வேண்டும். அப்படியே தானே தேவன் இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்ப்போடு காணப்பட்டாரோ அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வண்ணமாக நீங்கள் ஜீவிப்பதற்கேதுவாக காணப்படும்படியாக, நீங்கள் வசனத்தின்படி போதிக்கிறவர்களாக, உபதேசம் பண்ணுகிறவர்களாக காணப்படும்படியான கிருபையோடு காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்கள் மூலமாக நம்முடைய தேசம் பாவத்திற்கும் சாபத்திற்கும் விலகினதாக காணப்பட தேவன் வெளிச்சத்திற்குரிய ராஜ்யமாக ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் மூலமாக முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்பட கிருபை நல்குவாராக. ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக மீண்டும் நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் மட்டும் நீர் கூட இருந்து வழி நடத்தினபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிகிறீர். ஒவ்வொருடைய உள்ளத்தையும் ஆண்டவரே நீர் அறிகிறீர் ஆண்டவரே. அப்பா, தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அப்பனே இந்த சபையை உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சபையை ஆண்டவரே நிறையும்படியாக, இடங்கொள்ளாமல் போகும்படியாக ஆத்துமாக்களை கொண்டு வரும். அநேக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே இந்த இடத்தில் வந்து எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த பகுதியை ஆசீர்வதிப்பீராக. போதுகிறோம் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே இன்னும் பயன்படுத்துவீராக. இன்னும் ஆண்டவரே அதிகமாய் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், எல்லா தீங்குக்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்தலும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்கள் மதுரை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே உண்மை அறியாமல் ஆண்டவரே அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போது உமக்கு சித்தம் அல்ல ஆண்டவரே. அப்பா, எல்லாருக்காகவும் நீர் ரத்தம் சிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் பட்டணத்தை தொட்டு ஆண்டவரே, எங்கள் பட்டணத்தை ஆண்டவரே ரட்சித்துக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒருவரும் அழிந்து போகக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே இயேசுவே உம்முடைய வரியை கண்டு ஆயத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். 142 கோடி ஜனங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை அறியாமல் ஆண்டவரே அப்பா அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, தங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் ஆண்டவரே உணர்வடையட்டும் ஆண்டவரே. அப்பா, ஹல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை தேடும்படியாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, நீர் இழுத்துக்கொள்ளாடுவல் ஒருவனிடத்தில் வரான் ஆண்டவரே. நீர் இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லாருடைய அப்பா காதுகளில் உடைய சுவிசேஷம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எட்ட வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய அப்பா உடைய சுவிசேஷம் கேள்விப்படுகிற ஒவ்வொருடைய அப்பா இருதயம் தொடப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அவரை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்பா அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உடைய வரிக்கென்று ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தேசம் ஆண்டவரே அப்பா இயேசுவுக்கு சொந்தமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் இயேசுவே மெய்யான தேவன், இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்று அறிக்கையிட வேண்டும் ஆண்டவரே. உடைய வரிக்கென்று ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்தை எல்லா அழிவு நின்று விலக்கி மறைத்து பாதுகாத்துள்ள, கொள்ளை நோய்கள் பரவாதபடி பாதுகாத்துள்ள ஆண்டவரே. வெயிலினால் எந்த அப்பா சேதங்களும் வராதபடி பாதுகாத்துள்ள ஆண்டவரே. பூமி எதிர்ச்சிகள் வராதபடி பாதுகாத்துள்ள ஆண்டவரே. அப்பா, சுனாமிகள் போன்ற பேரழிவுகள் வராதபடி பாதுகாத்துள்ளும், பஞ்சங்கள் வராதபடி பாதுகாத்துள்ளும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தை ஆளு தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, தங்கள் மனம் போன போக்கில் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே செயல்படுத்தாதபடி ஆண்டவரே பரத்திலிருந்து ஆண்டவரே ஞானத்தை பெற்று ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று ஆண்டவரே அந்த எங்கள் தேசத்தை ஆட்சி நடத்தக்கூடிய நல்ல ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. வரக்கூடிய தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 543 தொகுதிகளில் தேர்தல் நடக்கிறது ஆண்டவரே. எல்லா தொகுதிகளையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தொகுதியிலும் ஆண்டவரே அப்பா உமக்கு சித்தமான தலைவர்களை நிறுத்தி ஜெயிக்க வைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கட்டுகளையும் மறுத்து போடுகிறாக ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ஆண்டவரே அப்பா உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவரே அப்பா தங்கள் கடமைகளை செலுத்தி ஆண்டவரே உமக்கு சித்தமானவர்களை ஆண்டவரே அப்பா அப்பா தேர்ந்தெடுத்து ஆண்டவரே ஆட்சியில் அமர செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்குவீராக. போராட்டங்கள் எல்லாம் அகற்றி போடுவீராக. சத்ருவின் சூழ்ச்சிகள் எல்லாம் தகர்ந்து போவதாக ஆண்டவரே. ஆளுகை செய்ய பலப்படுத்தும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே.
தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அடுத்ததாக நாம்